எம்ஹெச் ரியல்எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு 20லேருந்து 22 அடி ரோடு வரும். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். வெளியில் பாருங்கள், தென்னை மரம், பலா, எலுமிச்சை, பின்னாடி ஒரு தேக்கு மரம், அதாவது வேப்ப மரம், எல்லாமே நல்லாவே மரங்கள் சுற்றி இருக்குது. வீட்டை சுற்றி மரங்கள். இது மாதிரி வளர்ந்த மரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இந்த வீடும் ஒரு 14 வருஷம் ஓல்டு வீடு. 22லேருந்து 24 அடி ரோடு வரும். 22 to 25 ஃபீட் ரோடுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா காம்பவுண்டில் கால்குலேட் பண்ணி 24 ஃபீட் வரும். எக்ஸாக்டாக இப்போ இருக்கிறது வந்து 20 ஃபீட்டு. ட்ரைனேஜ் போட்டுட்டாங்க, வாட்டர் லைன் கனெக்ட் பண்ணிட்டாங்க. முனிசிபல் வாட்டர் லைன் இங்கே இருக்குது, அதாவது கவர்மெண்ட் வாட்டர் லைன் இங்கே இருக்குது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் காமிக்கிறேன். இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷனு. நல்ல அழகான ஒரு கேரளா ஸ்டைல் வீடு. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீடு. 3வது ப்ராப்பர்ட்டி, அப்படியே ரோட்லேருந்து 3வது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த மெயின் ரோடு டைரெக்டாக போனீங்கன்னா சின்மயா ஸ்கூல் போயிடும். குழந்தைங்க யாராவது சின்மயா ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். 40 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய லேண்டு. 40க்கு 60 சைஸ் லேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு 40 அடி ஃப்ரண்டேஜாகவும் 60 அடி லென்த்லேயும் இருக்குது. 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. எல்லாமே ஆற்று மணலில் கட்டியிருக்காங்க. பியூர் ஆற்று மணல். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நான் எப்பயுமே நிறைய வீடியோவில் சொல்லுவேன், பழைய வீடு வாங்குங்க, அதுதான் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ரினோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணாலே அந்த வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க் இருக்குங்க. ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கு ஈவினிங்கில் ஏற்றுறதுக்கு ஒரு பூஜை ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பூஜை ஏரியா வெளியிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து விக்கெட் கேட்டு இது அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா மெயின் கேட்லேயே வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. சுற்றி வந்து கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பூச்செடிகள், இங்கே வந்து மாதுளை, பலாமரம், இந்த கிச்சன் வாட்டர்லாம் இங்கே வெளியில் வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே கார்டனுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வேப்ப மரம், எலுமிச்சை மரம், 2 மரம் இருக்குது. சுற்றி செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய தேக்கு மரம். இதே நல்ல வேல்யூ வரும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சப்போஸ் இந்த வீட்டை நீங்கள் இடிச்சிட்டு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மரமே நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு வாசல் கால், ஜன்னலுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மாமரமும் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. ஒரு சாத்துக்குடி மரம் அங்கே இருக்குது. இது ஒரு மாமரம், அது வந்து ஒரு அசோக மரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் தென்னை. பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. கிணறு தண்ணியும் இதில் வந்து இருக்குது. இதுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. போர் இருக்குங்க. வெளியில் கவர்மெண்ட்டோட வாட்டரும் வருது. இங்கே ஒரு தென்னை மரம். செட்பேக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சுற்றி நீங்கள் வந்து நடந்து வரலாம். இந்த பக்கத்தில் மட்டை தான் வந்து கீழே உடச்சிருக்காங்க. சுற்றியும் நடந்து வரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. யாராவது கெஸ்ட்டு இந்த வீட்டு வேலைக்கு ஆள் வராங்க, டிரைவர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டெத்துக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது இந்த பாத்ரூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டை வந்து சுற்றி வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் கார் பார்க்குக்கு நல்ல ஒரு ஷெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஷெட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு தாவாரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை சிட் அவுட் ஏரியா மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியா. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு வீட்டு உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. டீக்குட்டில் ஒரு பெரிய டோர் பண்ணியிருக்காங்க. டீக்குட் டோரு. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துலையும் ஃபுல்லாக சேஃப்டிக்காக கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ஸ் வளர்க்குறதுக்கெலாம் நல்ல அழகான ஒரு வீடு. நாம் அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. அதுக்கப்புறம் டிவி யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பேஸ் கொடுத்து தான் ஹால் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சின்ன ஷெல்ஃபு, 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஹாலில். 2 சைட்லையுமே ஃபர்னிச்சர்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது.
ஹால் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு மேக்கப்புக்கான ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. இதில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமு, ஒரு பீரோலாம் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மேலே வந்து ஸ்டோரேஜும் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் இருக்குது. ஏன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது. அவங்க வந்து அப்போ வந்து குழந்தைங்களாம் சின்ன வயசில் இருந்திருப்பாங்கனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 பெட்ரூம் போட்டு கட்டியிருக்காங்க. பட் ஒரு கிரவுண்டில் அழகாக வந்து உங்களுக்கு கார்டன்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இந்தியன் டைப் டாய்லெட் உள்ள அட்டாச்சு பாத்ரூமு, மேலே கேஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்த பெட்ரூமு, இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. வேணும் நீங்கள் இதில் அட்டாச்சு பாத்ரூம் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் உடச்சிட்டு வெளியில் கார்டன் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான இடம் இருக்குது. நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்குது உள்ள. அடுத்து இங்கே வந்து கிச்சன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த தூண் இதெல்லாம் வந்து கிடைக்காது, அந்த காலத்து இதில் தான் கிடைக்கும். ரொம்ப அழகாக வந்து இந்த கிச்சனுக்கு போகிற இடத்துல வந்து தூண் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங்க்கு நல்ல பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் வந்து பூஜை ரூம், சின்னதாக ஒரு பூஜை இங்கேயே வந்துட்டு பூஜை ரூமாக வந்து இங்கே பண்ணிட்டாங்க. நல்ல அழகான ஒரு பூஜை ரூம். டைனிங் நல்ல பெரிய டைனிங்கு. இன்னும் நீங்கள் வாங்கிட்டு இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மேலேயும் ஒரு ஃப்ளோர் போடலாம். கிச்சன் அப்போவே அந்த காலத்தில் வந்து லைட்டாக வந்து மாடலர் கிச்சனை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மேலேயும் ஸ்டோரேஜுக்கு வந்து இடம் இருக்குது. இதுலேயே வந்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து கிச்சனில் இருக்குது. அப்படியே நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா வெளியில் வந்து கிரில் கேட் கொடுத்து கார்டன் போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அப்படியே மொட்டை மாடி போய் பார்க்கலாம். மொட்டை மாடியில் நல்லா வந்து அழகான ஒரு டெரஸ் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி போய் பார்க்கலாம். மொட்டை மாடி போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஒரு கிரவுண்டு லேண்டு வெஸ்ட்டு ஃபேஸிங் 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. மேலே போயிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. டெரஸுக்கு மேலே வந்துருக்கும். நல்லா அழகாக வந்து டெரஸ் வந்து மேலே சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கனாலும் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இல்லை மேலே வந்து இன்னொரு ஃப்ளோர் நீங்கள் கட்டணுன்னாலும் பில்லர் எழுப்பியிருக்காங்க, கட்டிக்கலாம். மேலே வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த கார் பார்க் ஷெட்டும் நல்லா தெரியும். வந்து கார் பார்க்குக்கு நல்லா வந்து ஒரு பெரிய ஷெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சுற்றி மரங்கள், வீட்டை சுற்றி வீட்டுக்கு தேவையான தேங்காய், எலுமிச்சை எல்லாம் இங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் தக்காளி, வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். சுற்றி வந்து இடம் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1,45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்டு லேண்டு 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 15 வருஷம் ஓல்டு அப்படின்றதால நீங்கள் வந்து லோன் போகலாம். HDFC பேங்க்கில் நாங்களே பண்ணி கொடுப்போம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தொடர்ந்து எங்களோட சேனலில் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.